அழகின் தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன். கதை சொல்றது ஏன் பொறுப்பு, அந்த கருத்தை நல்லா உள்வாங்கிறது உங்க பொறுப்பு. ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான போர் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயம் தேவர்கள் வெற்றியோட விளிம்ப நோக்கி பயணிச்சுட்டு இருந்தாங்க. அப்போதான் அசுரர்கள் ஒரு பலம் வாய்ந்த மாபெரும் உருவம் கொண்ட ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பூதத்தை போர்க்களத்துக்கு கொண்டு வந்தாங்க. அது அந்த போரைய மொத்தமா மாத்திட்டு வெற்றியை நோக்கி போயிட்டு இருந்த தேவர்கள் தோல்வியை நோக்கி பயணிச்சுட்டு இருந்தாங்க. இதை பார்த்து ரொம்பவே குழம்பி போன தேவர்களின் தலைவனான இந்திரர் பிரம்மனை போய் சந்திக்கிறாரு. அப்போ பிரம்ம தேவர்கிட்ட இதை சொன்னோனையும் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு 4 நாட்கள் எந்த ஒரு போர்க்கருவுமே எடுக்காம அந்த பூதத்துக்கிட்ட போங்க, எதுவுமே பண்ணாம திரும்பி வந்துருங்க. இப்படி நீங்க ஒரு 4 நாட்கள் பண்ணோனையும் 5வது நாள் மொத்த படையோட போய் எல்லா ஆயுதங்களையும் எடுத்து அந்த பூதத்துக்கு கூட போர் செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறாரு. நம்மளோட ஆலோசனையை கேட்டுட்டு இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துடனே அவர் போறாரு. ஆனாலுமே சொன்னது யாரு, பிரம்மதேவராச்சே, சரியாதான் இருக்கும் அப்படின்ட்டு இதை போய் அவரோட மற்ற தேவர்கள் கிட்டலாம் சொல்லிடுறாரு. அடுத்த நாள் யுத்தம் ஆரம்பிக்குது. அப்போ எல்லா தேவர்களும் அவங்களோட வீரர்களும் எந்த ஒரு போர்க்கருவுமே எடுக்காம வெறுமனையா கையில எதுவுமே இல்லாம போய் அந்த பூதத்துக்கிட்ட போயிடுறாங்க. ஒண்ணுமே பண்ணாம திரும்பி வந்துடுறாங்க. அடுத்த நாளும் அந்த பூதத்துக்கிட்ட போறாங்க, திரும்பி வந்துடுறாங்க. இப்படியே அவங்க 4 நாள் பண்றாங்க. 5வது நாள் தேவர்களும் அவங்களோட படையும் மொத்தமா போய் ஆயுதங்களோட அந்த பூதத்தை போர் செய்யறாங்க. அப்போ அந்த பூதத்தை அவங்க சுலபமா வீழ்த்தி தரை மட்டமாக்குறாங்க. இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்ட இந்திரர் இந்த வெற்றி செய்தியை போய் பிரம்மர் கிட்ட தெரிவிக்கிறாரு. தெரிவிச்சுட்டு, ஐயா, உங்களோட ஆலோசனை எங்களுக்கு ரொம்பவே உதவிச்சு, ஆனா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பிரம்மதேவர், முதல்ல அந்த பூதத்துக்கு மனம் அப்படின்னு ஒன்று பிறக்கவே இல்லை, அதோட ஆற்றல் ரொம்ப அதிகமாகவும் அது பலம் வாய்ந்ததாகவும் உங்களால் அதை வீழ்த்தவே முடியாததாகவும் இருந்துச்சு. ஆனால் 4 நாள் நீங்கள் எந்த போர்க்கருவியுமே இல்லாமல் அது கிட்ட போயிட்டு அதை தாக்காம திரும்பி வந்தோடனையும் அது சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு. சிந்திக்க அதுக்குள்ள எண்ணங்கள் உருவாச்சு. இதனால அந்த பூதத்திலுக்கு மனம் பிறந்தது, அது பலவீனமும் அடைஞ்சது, நீங்க அதை சுலபமா வீழ்த்திட்டீங்க. இதுதான் உண்மை அப்படிங்கிறாரு. என்ன ஒரு பழமையான அறிவுபூர்வமான கதையில அது சரிங்க, மனமும் அதை சார்ந்து உருவாகும் எண்ணங்களும் வராம இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம மனிதர்கள் தானே. ஆனா நம்ம அந்த மனதுக்கும் அந்த எண்ணங்களுக்கு பின்னாடியும் போகாம அதை நிறுத்தி பார்க்கும் பொழுது பார்க்கும் சக்தி யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தானே இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ஒரு மணி நேரத்துக்கு எந்த ஒரு கவன சிதறலுமே இல்லாம ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட உட்காரோம்னா நம்ம நல்லா உன்னிப்பா கவனமா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது டிங் அப்படின்னு ஒரு சத்தம் நம்ம அலைபேசியில இருந்து ஒரு அறிவிப்பு செய்தி வருது. உடனே நம்மளோட கவனம் சிதறி அடிக்குது. நம்ம யார் அனுப்பியிருப்பா, என்னவா இருக்கும், எதற்காக அனுப்பியிருப்பாங்க, யாருக்கு ஏதாச்சும் ஆயிட்டா, இல்லை யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வராங்களா அப்படின்னு நம்ம யோசிக்க நம்மளோட கவனம் மொத்தமா சிதறடிக்கப்படுது. அதுக்கு பின்னாடியே நம்ம போகாம நம்ம என்ன நோக்கத்துக்காக இந்த செயலை தொடங்கணும் அப்படின்னு நம்ம நிறுத்தி பார்க்கும்போது நம்ம செயலை எந்த ஒரு கவன சிதறலுமே இல்லாம நம்ம செஞ்சு முடிக்கிறோம். இங்க மனமோ அந்த எண்ணங்களோ வெற்றி பெறல, நம்மளோட செயல்தான் வெற்றி அடையுது. இந்த கருத்தையும் கதையும் நல்லா இணைச்சு பாருங்க. நித்தம் நித்தம் புதுமை செய்வோம்.